வந்து டெய்லி அன்றாட உணவில் எடுத்துக்கிறோம் இல்லைங்க, அந்த கருவேப்பிலையை வச்சு ஒரு சட்னி செய்யலாங்க. அது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாங்க. கருவேப்பிலையை வாங்கிட்டு வந்துட்டுங்க, அதை வந்து நல்லா தண்ணியில் நல்லா இப்படி சுத்தம் பண்ணிடுங்க. தண்ணியில் 2 டைம் கழுவிட்டு அதை வந்துங்க இப்படி உருவி வச்சுருங்க. நம்ம இப்போ அது சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துருக்குறேங்க. ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமானதுங்க நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லதுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம புளி சேர்த்து தாங்க இந்த சட்னி ஆட்ட போகிறோம், அதனால தாங்க நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறோம். கடுகு போட்டுக்கலாங்க. நான் வந்து இந்த சட்னி வந்து லாஸ்ட்டாக தாளிக்க போகிறது இல்லைங்க, நான் ஃபஸ்ட்டே கடுகு போட்டு எல்லாம் போட்டு வணக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் கடுகு வெடிச்சாச்சுங்க. ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இந்த கடலைப்பருப்பு வந்துங்க அப்படியே கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. தீஞ்சிருச்சுன்னா அவ்வளோதாங்க, சட்னி டேஸ்ட்டே இருக்காது. கடலைப்பருப்பு நல்லா போட்ட உடனே கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. வரமிளகாங்க, இது வந்து காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். வரமிளகா ஒரு 5-6 வரமிளகா போட்டுக்கலாங்க. பெரிய டீஸ்பூனில் 1 ஸ்பூன் கொத்தமல்லிங்க, வர கொத்தமல்லி 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ போட்டிருக்கிறதுங்க கடலைப்பருப்பு போட்டாச்சு, வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் கொஞ்சமாக கம்மியாக வெந்தயம் போட்ட பிறகு வரமிளகா நான் வந்து ஒரு 5-6, நீங்கள் போடுறதுனா ஒரு 5 மிளகாய் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 10 மிளகாய் போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து காரம் தூக்கலாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். என் மிளகாய் வந்து இது காரம் வந்து காரம் அதிகமாகவே இல்லைங்க, அதனால் கொஞ்சம் இது நான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொத்தமல்லி, வர கொத்தமல்லி 1 ஸ்பூன் போட்டிருக்குறேங்க. இது வந்து பெருங்காயம் கொஞ்சம் போடணுங்க. இஞ்சி வந்துங்க நல்லா ஒரு விரல் நீட்டை எடுத்துக்கோங்க. அது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டுங்க. அது மாதிரி பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயங்க, இந்த சட்னி பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்குங்க. நான் வந்து என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸாக 1 எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாங்க. லேசாக வதக்கி விட்டுட்டுங்க. வெங்காயம் லேசாக அந்த கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்துங்க ஒரு 2 தக்காளி ஆட் பண்ண போகிறேங்க. தக்காளிங்க, இது மாதிரி தக்காளி 2 தக்காளிங்க, இதையும் கட் பண்ணி 2ஐயும் போட்டுக்கலாங்க. நான் வந்து 2 தக்காளி போட்டிருக்கிறேங்க. இந்த ஸ்டேஜில்ங்க தக்காளி வெங்காயம் வணங்கிருக்குங்க. நான் வந்து கல்லுப்பு போடுறேங்க, கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சட்னி ஆட்டும் போது அப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. புளி நல்லாவங்க ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்துக்கோங்க. புளிப்பாக இருந்தால் தாங்க இந்த கறிவேப்பிலை வந்து அந்த கறிவேப்பிலை போட்டாலே ஒரு துவர்ப்பாக இருக்குங்க. இந்த புளிப்பு காரம் இந்த மாதிரி இதெல்லாம் போடும்போது தாங்க செம்மையாக இருக்கும். அந்த புளி அப்படியே இதிலே போட்டுக்கலாங்க. புளி அப்படியே இதிலே நல்லா வதங்கணுங்க. புளி நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா போதுங்க. இந்த அரைவாசி வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த அரைப்பதான் வதங்கினா போதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வந்துங்க பச்சை கருவேப்பிலை இது தண்ணியில் அலசிட்டு ஒரு 2 கைப்பிடி ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம கருவேப்பிலையை எந்த விதத்தில் உணவுகளை எடுத்துக்கிட்டாலும் நம்ம அது வந்து எடுத்து வச்சிடுறோங்க. சட்னி, குழம்பு, சாம்பார் நீங்கள் எதில் செஞ்சிங்கனாலும். ஆனால் இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலையை வதக்கி இல்லை பச்சை கருவேப்பிலை சட்னி கூட செய்யலாங்க, அது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க. இது மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி கருவேப்பிலை போட்டு நம்ம இப்படி சட்னி ஆட்டும்போது அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து தக்காளி சட்னி, புதினா சட்னி இப்படி தான் தெரியுங்க. இந்த கருவேப்பிலை வந்து நல்லா ஆனால் பச்சை மணம் போய் நல்லா வதங்கணுங்க.
கருவேப்பிலையோட பச்சை வந்து நீங்கள் என்ன வதக்குனீங்கன்னா அந்த வாடை போகாதுங்க. பச்சை அந்த வாடை போய் நல்லா கருவேப்பிலை அந்த எண்ணெயிலேயே நல்லெண்ணெயில் நல்லா வதங்கணுங்க. சுருண்டை நல்லா வதக்கிக்கிட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலை மனம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சட்னிக்கு நான் வந்துங்க தேங்காய் போடக்கூடாதுங்க. நான் தேங்காய் போடாமல் தாங்க இதை ஆட்டுறேங்க. நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட ஒரு வாரம் நாள் இந்த சட்னி கெடாது. இப்போ நாமங்க ஒரு விசேஷத்துக்கு இது மாதிரி ஃபங்க்ஷனில் போகிறோம். ஒரு 2-3 நாள் ஃபங்க்ஷனில் தங்கி விசேஷத்தில் நம்ம வந்துங்க ஃபங்க்ஷனில் சாப்பிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து வயிறு அது இதெல்லாம் அந்த நெய் டால்டாலாம் சேர்த்துன உணவு நம்ம சாப்பிட்டு வந்தபோதுங்க நமக்கு வந்து அதை உடம்பு வந்து ஒரு மாதிரியாகவே இருக்கும். எதுவும் சாப்பிட பிடிக்காது. நாக்குக்கு எந்த சுவையுமே நமக்கு உள்ளே இறங்காதுங்க. நமக்கு தெரியாது எதுவும் சாப்பிட. ஆனால் இந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம உடம்பு இருக்கிற டைமில் இந்த மாதிரி கருவேப்பிலை இது மாதிரி நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு வெங்காயம் இப்படி எல்லாமே போட்டு பெருங்காயம் எல்லாம் போட்டு நீங்கள் இது மாதிரி சட்னி நல்லா ஆட்டி எடுத்து நம்ம சுடு சாதத்துக்கு இது மாதிரி சட்னி போட்டு நீங்கள் சூடாக சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வாய்க்கும் பிடிக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. கருவேப்பிலையில் இரும்பு சத்து இருக்குதுங்க. வெங்காயம் வந்துங்க நோய் எதிர்ப்பு சக்தி, ரத்தத்தை நமக்கு அதிகப்படுத்துங்க. வெங்காயம் தக்காளி இது மாதிரிலாம் சேர்த்து ஆட்டும் போதுங்க உங்கள் உடம்புக்குங்க வந்து ரொம்ப நல்லதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கிடைக்குங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க. கருவேப்பிலையை அவங்களே எடுத்து போடாமல் குழந்தைங்கன்னு இல்லைங்க, பெரியவங்களே கூட சொல்லுங்கள், கருவேப்பிலையை எடுத்து வச்சுட்டு தாங்க நாமளே சாப்பிட்றோம். அதனால் நாம் இந்த மாதிரி உணவில் வந்துங்க நம்ம எடுத்துக்கும் போது நாமளே அந்த சட்னி வந்து ஃபுல்லாக நம்ம உடம்புக்கு வந்து கருவேப்பிலை உள்ளே போய் சேருங்க. மற்ற சட்னிக்கு போடுறத விடங்க மற்ற சட்னினா நீங்கள் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டால் போதுங்க. இந்த கருவேப்பிலையோட அந்த துவர்ப்புக்கு அந்த அப்படியே ரேஸாக அந்த இதாக இருக்குது இல்லைங்களா, அதுக்காக தாங்க இதுக்கு நான் வந்து கொஞ்சம் புளி லைட்டாக அதிகமாக போட்டிருக்கிறேன். காரமும் அப்போ தாங்க தூக்கலாக இருந்தால் தான் இந்த சட்னி நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம கருவேப்பிலை வதங்கிருச்சிங்க. நல்லா சுருண்டை பாருங்கள், நல்லா சுருளை வதங்கி வந்துருச்சுங்க. இன்னுமே இதை வந்து ஆற வச்சு நம்ம சட்னி ஆட்டிக்கலாங்க. இதுக்கு வந்துங்க கடலப்பருப்பு நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறதுனால பொட்டுக்கல்லையோ தேங்காயோ எதுவும் நான் போட போகிறது இல்லைங்க. அப்படியே நான் வெறுமனா இது மட்டும் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு டேஸ்ட்டுக்கு இந்த ஸ்டேஜில் அதெல்லாம் ஆட்டும் போது கூட செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாங்க. சட்னி ஆட்டிட்டு நான் காட்டுறேங்க. ஓகேங்க, இதை ஆஃப் பண்ணிடலாம், இறக்கிடலாங்க. பாருங்கள், நம்ம சட்னி வந்துங்க கருவேப்பிலை சட்னி வதக்கி இஞ்சி பூண்டு வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் போட்டுங்க கடலப்பருப்பு போட்டு தேங்காய் பொட்டுக்கடலை போடாமல் இந்த ஸ்டேஜில் ஆட்டி எடுத்தாச்சுங்க. பாருங்கள், நான் வந்துங்க இப்போ நம்ம சப்பாத்திக்கு சாப்பிட்றோம் அப்படின்றனால கொஞ்சம் நம்ம இப்போ லைட்டாக அந்த தண்ணி சட்னி ஆட்டிகிட்டு இருந்தது கலவர் இல்லைங்க, அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி இப்படி இந்த ஸ்டேஜில் கலக்கி தொட்டு சாப்பிட்ற பார்த்து கலக்கலாங்க. இது வந்து கெட்டியாக எடுத்துங்க, அப்படியே கெட்டி பதமாகவே இது இருக்கணுங்க. நீங்கள் தண்ணி படாமல் வச்சிட்டிங்கன்னா இது தக்காளி நம்ம நல்லா வெங்காயம் எல்லாம் கருவேப்பிலை போட்டு நல்லா தொக்கு மாதிரி வதக்கிருக்கனால இது கெடவே கெடாதுங்க. ஒரு வாரம்னாலும் வெளியில் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஊறுக்காய் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு சூடான சாதத்துக்கு இந்த கெட்டி சட்னி எடுத்து போட்டுங்க. நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூனு விட்டு சூடாக பிணைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாயு தொந்தரவாக இருந்தாலும் சரிங்க, இந்த கண் கோளாறு இந்த மாதிரி எந்த பிரச்சனை இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு நாக்கில் வந்து அந்த சுவை இது வந்து தெரியாமல் இருக்குது, இது மாதிரி எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரிங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு உடம்பும் நல்லா இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நான் வந்துங்க சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ நான் சட்னி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேங்க. சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.